நண்பர்களே, இன்று ஜனவரி மாதம் 21ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. இங்கிலாந்தை சேர்ந்த யூதர்களுக்கு இங்கிலாந்தில் பாதுகாப்பு இல்லை, நீங்கள் அமெரிக்காவுக்கு வாருங்கள், உங்களுக்கு தஞ்சம் வழங்குகின்றோம் என்று சொல்லி அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது கூறி வருகின்றார். அமெரிக்கா பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. யூதர்கள் மீதான எதிர்ப்பு காரணமாக இங்கிலாந்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது குறித்து விவாதித்ததாக ட்ரம்பினுடைய வழக்கறிஞர் ரோபர்ட் காசன் டெலிகிராப் பத்திரிகையிடம் தெரிவித்திருக்கின்றார். இங்கிலாந்தை சேர்ந்த யூத மக்களுக்கு அமெரிக்கா தஞ்சம் வழங்குவது குறித்து டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்துக்குள் விவாதங்கள் நடந்து வருவதாக தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதியின் தனிப்பட்ட வழக்கறிஞரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இங்கே இங்கிலாந்தில் யூத எதிர்ப்பு அதிகரித்து வருவதாகவும் இதை விட்டு வெளியேறும் பிரிட்டிஷ் யூதர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது குறித்தும் அமெரிக்க வெளியுறவுத்துறையோடு உரையாடியதாக ட்ரம்பினுடைய வழக்கறிஞர் ரோபர்ட் காட்சன் தெரிவித்திருக்கின்றார். கார்டியனின் கருத்துக்களுக்கான கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை உடனடியாக பதிலளிக்கவில்லை என்றாயினும் கூட யூதர்களை வரவேற்பதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகின்றார். 49 வயதான காசன் இங்கிலாந்து இனி யூதர்களுக்கு பாதுகாப்பான இடமாக இல்லை என்று தான் உணர்ந்ததாக கூறினார். அவ்வளவு தூரம் யூத எதிர்ப்பு இங்கிலாந்தில் வலுப்பெற்று வருவதாக அவர்கள் அச்சப்படுகின்றார்கள், பயப்பட்டு வருகின்றார்கள். மான்செஸ்டரில் உள்ள ஒரு ஜெப ஆலயத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்தும் பரவலான யூத எதிர்ப்பு இங்கே சமீபத்திய நிகழ்வுகள் பிரிட்டிஷ் யூதர்களுக்கு மிக பெரும் ஆபத்தாக இருக்கிறது என்றும் அமெரிக்காவில் புகலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் நம்ப வழிவகுத்தன என்று அவர் தெரிவிக்கின்றார். இது எவ்வாறான ஒரு விஷயத்தை இவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வி. இப்ப யூதர்கள் இங்கே இங்கிலாந்தில் இருக்க முடியாது அல்லது பிரிட்டனில் இருக்க முடியாது, அவர்கள் வெளியேற வேண்டும் என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்குகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்துக்கும் யூதர்களுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையை உருவாக்க முனைகின்றார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்கள் ஏன்னா ஐரோப்பா முழுவதும் ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தும் ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கிரீன்லாண்டை தராவிட்டால் ஐரோப்பா மீது தொடர்ந்து வரிகள் விதிக்க போகின்றோம் என்றும் பல வரிகளையும் தற்பொழுது விதித்திருக்கின்றார். ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பெரிய பிளவை ட்ரம்ப் ஏற்படுத்திவிட்டார். ஆகவே ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஐரோப்பா தன்னை கடினப்படுத்துவதால் மேற்கத்திய கூட்டணி ஒரு சமநிலையில் இருக்கிறதா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது. யூத எதிர்ப்பு உந்துதால் காசாவிலே பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்ட பிறகு இஸ்ரேலின் பதிலுக்கு எதிராக இங்கிலாந்தில் உள்ள இஸ்ரேலின் சில ஆதரவாளர்கள் இங்கு வெகுஜன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். யூதர்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். அதற்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களும் இங்கே நடத்தப்பட்டன. அதில் யூதர்களுக்கு எதிராக இங்கே பிரிட்டிஷ் போலீசாரும் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். ஆனால் அவ்வாறு வெளிப்படையாக ஊடகவியலாளர்கள் சொல்லவில்லை, தெரியவில்லை. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு அமெரிக்க தொலைக்காட்சி நேர்காணலில் காசன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்த பொழுது நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டக்காரர்களை கொள்ளையடிப்பவர்கள், கும்பல்கள் என்று அவர் அழைத்தார். மேலும் யூத இனத்திற்காக குரல் கொடுக்கும் பலரை இங்கே தடுத்து நிறுத்துவதாக அவர் சொல்லுகின்றார். இப்ப யூத போராட்டங்கள் நடைபெறும் பொழுது, இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெறும் பொழுது கத்தி குளறி கூப்பாடு போடுவதற்காக போராட்டக்காரர்களை அனுமதிப்பதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் மீதும் அவர் குற்றம் சாட்டுகிறார். இங்கிலாந்தில் யூதர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று காசன் உறுதியாக தெரிவிக்கின்றார். ஏன்னா இங்க பயமா இருக்காம் இருப்பதற்கு. மேலும் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மீது பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றோம். ஆனால் யூத எதிர்ப்பு வளர பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அனுமதித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ப்பதற்கு முன்பு லண்டனில் பயிற்சி பெற்ற முன்னாள் பிரிட்டிஷ் வழக்கறிஞர் காசன் இப்பொழுது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். இங்கிலாந்து இனி யூதர்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை, ஜனாதிபதி பிரிட்டிஷ் யூதர்களுக்கு அமெரிக்காவில் தஞ்சம் வழங்க வேண்டுமா என்பது குறித்து வெளியுறவுத்துறையோடு பேசியுள்ளேன் என்று அவர் கூறுகின்றார். அவர்தான் போய் பேசியிருக்கிறார். அமெரிக்க வெளியுறவுத்துறையோடும் ட்ரம்போடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர்கள் இப்ப
யூத அறிஞர்கள் மற்றது யூதர்கள் போய் பேசினால் அது ஒரு முன்மொழிவாக எடுக்கப்படும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஏனென்றா யூதர்கள் தான் அமெரிக்க அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள். பூர்வீகமாக ஆங்கிலம் பேசும் மற்றும் படித்த அதிக விகிதத்தில் உள்ள மக்கள் இந்த யூத மக்கள் என்று காசன் தெரிவிக்கின்றார். அவர் ஒரு சட்டத்தரணி. பிரிட்டனில் யூதர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதையும் மாறி வரும் மக்கள் தொகை அமைப்பையும் பார்க்கும் பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் யூதர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்று நான் நம்பவில்லை என்று அவர் தெரிவிக்கின்றார். அது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்றார். என்னன்னா இங்க முஸ்லிம்களுடைய தொகை அதிகமாகி கொண்டு போகிறது. யூதர்கள் மிக கொஞ்ச பேர் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே யூதர்களுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து வெடிக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்குது. இஸ்ரேலை புறக்கணிக்க கோருகின்ற பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இஸ்ரேலிய யூதர்கள் மீதான வெறுப்புக்கான ஒரு முக்கியமான இடமாக இங்கிலாந்து இருக்கிறது என்று இங்கிலாந்து ஒரு யூதர்களுக்கு எதிரான ஒரு பயங்கரவாத இடமாக மாறிவிடும் என்று அவர் தெரிவிக்கின்றார். யூத எதிர்ப்பு கொள்கையை கண்காணிக்கவும் எதிர்த்து போராடவும் ட்ரம்பின் சிறப்பு தூதுவர் ஹெதுதா ஹப்லூன் அமெரிக்க ஹோலோகாஸ்ட் நினைவு கவுன்சிலின் வாரிய உறுப்பினராக அவருடைய பங்கிலே அவர் சொன்னார், பிரிட்டிஷ் யூதர்களுக்கு அடைக்கலமாக அமெரிக்கா செயல்படும் என்ற கருத்தை எழுப்பியதாக காசன் தெரிவித்தார். ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது நியமிக்கப்பட்ட வாரிய உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்த பின்னர் மே மாதம் கார்சனை கவுன்சிலுக்கு ட்ரம் நியமித்திருக்கின்றார். சரி அவர் இப்பொழுது முக்கியமான பதவியில் இருக்கின்றார். அவர் தான் இப்ப புஷ் பண்றார். இங்கிலாந்து யூதர்களுக்கு எதிரான ஒரு இடமாக மாறுகிறது. ஆகவே இங்கிலாந்திலிருந்து யூதர்களை எடுத்து அங்கே அடைக்கலம் கொடுங்கள், அமெரிக்காவில் அடைக்கலம் கொடுங்கள் என்று அவர் சொல்றார். யூத கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய 2025 கணக்கெடுப்பில் இங்கிலாந்தில் யூத சமூகத்தில் பாதுகாப்பு உணர்வுகள் சமீபத்திய ஆண்டுகளில் கடுமையாக குறைந்திருக்கின்றன. ஹமாஸ் தாக்குதல்கள் மற்றும் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக பிரிட்டனில் நடந்த போராட்டங்களுக்கு முன்பு 9% இருந்த யூதர்களுடைய பாதுகாப்பு நிலைமை இப்பொழுது 35% குறைந்து விட்டது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே 2025 பிரிட்டனில் யூதர்கள் பாதுகாப்பற்றதாக உணர்கின்றார்கள் என்று யூத கணக்கெடுப்பு ஒன்று சொல்கிறது. யூத எதிர்ப்பும் தீவிரமடைந்திருக்கிறது. பிரிட்டிஷ் யூதர்களில் 47% பேர் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கருதுகின்றார்கள். 2012 வெறும் 11% பேர் தான் இது பிரச்சனை என்று சொன்னார்கள். இப்பொழுது 47% பேர் தங்களால் இங்கே இருக்க முடியாது என்று சொல்கின்றார்கள். 2026 அமெரிக்காவில் அனுமதிக்கும் அகதிகளின் எண்ணிக்கையை வெறும் 7500 குறைக்க ட்ரம்ப் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பிரிட்டிஷ் யூதர்கள் அங்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அகதி அந்தஸ்தோ அல்லது அவருக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் அவர்கள் கொடுத்து விடுவார்கள் உடனடியாக. ஆகவே அவ்வாறான ஒரு நடவடிக்கையை உருவாக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் யூதர்கள் தற்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பிரிட்டிஷ் யூத மக்கள் தொகை இங்கே எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் பேர் தான் இங்கே இருக்கின்றார்கள். இது உலகளாவிய ரீதியில் 5வது இடமாக இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் இங்கிலாந்தில் குறிப்பாக லண்டன் மற்றும் ஹெட்ஃபோர்ட்ஷியர் போன்ற சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிறார்கள். மேலும் மான்செஸ்டரில் இருக்கிறார்கள், லீட்ஸில் இருக்கிறார்கள், கிளாஸ்கோவில் குறிப்பிடத்தக்க சமூகங்கள் வாழுகின்றன. ஆகவே 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 2,87,000 மேற்பட்ட யூதர்கள் இருக்கிறார்கள். 2011 விட 5.7% அதிகரிப்பு. இப்பொழுது 3 லட்சம் பேர் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்களை அமெரிக்கா அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அமெரிக்கால போனா வேற பிரச்சனைகள் வரும் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். இருந்தும் கூட இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றி யூதர்கள் எல்லோரையும் அமெரிக்காவுக்கு வாருங்கள் என்று ட்ரம்ப் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சடதண்டி கால்சன் தான் இதுக்கு முதல் காரணமாக இருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.